அலினோ, என்ன அது? என்ன அது கடிச்சுன்னு சின்ன பையன்? ஏய், எதுக்கு அது கடிச்சிட்டு இருக்க? அவ்வளோதான், அது வேஸ்ட்டு. குண்டு பையோ, ஏய் குண்டு பையோ, இங்க பாரு, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ப்ரோனோ, ஐயோ. Hey everyone, I'm Vincy William. I hope everyone are doing well and safe. This channel helps you to learn cooking, lifestyle and all about Christ. I'm sharing what I learned and what I know about Christ. So come let's get into the video. So இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து பாம் சண்டே. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சில விஷயங்களை வந்து பாம் சண்டே குறித்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சாட்டர்டே வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வீடியோக்கு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம்னு சொல்லி. எனக்கு இது என்ன சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு சர்மன்ல வந்து அது எல்லாமே வந்து ஆண்டர் வந்து என்னோடு கூட வந்து பேசினாங்க. ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸா வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ரெஃபரன்ஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, மார்க் சாப்டர் 11 தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுல வந்து என்னென்ன காரியங்கள் இருக்கு, இதை நம்ம வந்து எப்படி பாம் சண்டேயோடையும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோட நம்ம எப்படி இதை வந்து ரீயூனைட் பண்ண போறோம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சகரியா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஆல்ரெடி ப்ராஃபஸி பண்ணியிருப்பாங்க. மெசையா வந்து கண்டிப்பா இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாளை நினைவு கூறும்படியாக தான் நம்ம வந்து பாம் சண்டே வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ ஏசப்பா வந்துட்டு பெத்தேனியா அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்து உள்ள வரும்பொழுது அவங்களுடைய 2 சீஷரை நோக்கி பார்த்து, நீங்க வந்து எதிர்க்க கிராமத்துக்கு இருக்க ஊருக்கு வந்து நீங்க போங்க, அங்க வந்து கழுதை குட்டி ஒண்ணு வந்து கட்டி வச்சிருப்போம், சோ நீங்க வந்து அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரோட 2 சீஷரை வந்து அனுப்புறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்க யாராவது உங்ககிட்ட வந்து இந்த கழுதை குட்டியை வந்து நீங்க எதுக்கு அவிழ்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இது தேவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அதை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் ரெஃபரன்ஸ் சாப்டர் மார்க் சாப்டர் 11 verse 1 to 5 வந்து இந்த பேசேஜ் வந்து நம்ம படிக்கலாம். இங்க முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஒரு காலமும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பாக்குறோம். சோ இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காட் சோஸ்ட் வந்து அந்த குட்டி டாங்கியை வந்து ஆண்டவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அனிமலா நம்ம இங்க வந்து பாக்குறோம். நாம வந்து இந்த குட்டி டாங்கியோட ப்ராஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சு பார்ப்போமே, அந்த ஊர்ல வந்து நிறைய டாங்கிஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அப்ப இந்த ஒரு டாங்கி மட்டும் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி லைக் நியூ பார்ன், எந்த ஒரு வேலைக்குமே வந்து அந்த டாங்கியை வந்து எதுவுமே உபயோகப்படுத்தல. சோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஏகம் வந்து கண்டிப்பா மனசுல இருந்திருக்கும்ல. சோ இன்னும் நம்ம கூட இருக்கிற எல்லா டாங்கிஸும் ஏதோ ஒரு வேலை பண்ணுது, நம்ம மட்டும் எந்த வேலையும் பண்ணல, அப்போ ஒரு வேலை வந்து நம்மள வந்து இக்னோர் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அது யோசிச்சிருந்திருக்கும். சோ அது வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து கண்டிப்பா அது வந்து காணப்பட்டிருக்குமோ என்னவோ தெரியல. சோ இப்படிதான் வந்து உங்களையும் என்னையும் உலகமானது நம்மள ஒதுக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களையும் என்னையும் ஒரு சோசன் வெசலா கண்டிப்பா நம்மள தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த சீஷர்கள் வந்து அந்த கழுதைக்குட்டியை வந்து அவிழ்த்து கொண்டு போகும்போது அதுக்கு வந்து கொஞ்ச நாள் கட்டி வச்சிருந்திருப்பாங்க. நினைச்சிருந்தா வந்து அவுத்து விட்டோன்னே எங்கன்னா ஓடி இருக்கலாம், இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வரும்பொழுது அந்த வழியில வந்து அந்த டாங்கிக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நேரிட்டு இருக்கலாம். ஆனா இது மாதிரி எதுவுமே நடக்காம அதனுடைய வேலையை வந்து அந்த கழுதையானது தொடக்கத்துல இருந்து முடிவு பரியந்தம் வரைக்கும் அதனுடைய வேலையை வந்து கரெக்டா செஞ்சுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஏசப்பா வந்து அந்த கழுதை குட்டின் மேல ஏறி ஜெருசலேம்குள்ள வரும்பொழுது ஹி நியூ லைக் அடுத்த அப்கமிங் டேஸ்ல வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது ஆண்டவருக்கு வந்து நல்லாவே தெரியும். சோ அப்படி வந்து உள்ள ஜெருசலேம்குள்ள வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற வஸ்திரங்களையும் ஓலைகளையும் வந்து ரோட்ல போட்டு ஏசப்பாவையும் அந்த கழுதையும் என்ன பண்றாங்க அப்படியே கூட்டிட்டு வராங்க.
இந்த ஒதுக்கப்பட்ட அந்த கழுதை குட்டியானது ஒரே நிமிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு ராஜ வரவேற்பு இருக்கிறத வந்து நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் நம்ம வந்து ஆண்டவரை விட்டு வழி விலகி தூரமா போனாலும் ஆண்டவர் வந்து நம்மள எப்பவுமே வந்து கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவருடைய கரம் நம்மளோட எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. சோ நம்ம தான் வந்து ஆண்டவரை விட்டு விலகி போறோமே தவிர அவரு வந்து நம்மள ஒரு காலமும் வந்து நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, கைவிடுகிற தேவன் அல்ல. எப்படி அந்த மக்கள் வந்து ஹொசானா இந்த ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி தேவனை வந்து போற்றி பாடினாங்களோ அதே மாதிரி அந்த குட்டி டாங்கியோட கட்டை வந்து அவிழ்க்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையானது எப்படி மாறுச்சோ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பாவ கட்டுகள்ல இருந்து நம்ம வந்து நம்மளோட கட்டுகளை அவிழ்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் தேவனுக்குரிய காரியங்களையும் நம்ம செயல்படுத்தும் போது ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுக்கான வழிவகைகளை வந்து திறக்குகிற தேவனாய் நம்மளுக்கு காணப்படுவாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். See you on the next interesting video. Bye bye and take care.